வெல்கம் டு கிரிஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது வீட்டில் கிடைக்கக்கூடிய ரைஸ் ஃப்ளவரை வச்சு 5 விதமான பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைஸ் ஃப்ளவரில் நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் பி, ஃபெர்லிக் ஆசிட், ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ஏஜென்ட், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஃபேஸில் இருக்கிற சன்பர்ன், டேன், பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை கிளியர் ஸ்கின் டோனாக வச்சுக்கும். இப்போ வாங்க ரைஸ் ஃப்ளவரை வச்சு 5 பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிப்ஸ் 1. லிப் மாஸ்க். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீட்ரூட் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஹனி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேருக்கு லிப்ஸ் ரொம்ப பிளாக் கலரில் இருக்கும். நம்ம இதில் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி இருக்கிறதால லிப்ஸில் இருக்கிற பிளாக்கை ரிமூவ் பண்ணி பர்மனெண்ட்டாக பிங்க் கலராக சேஞ்ச் பண்ணும். இப்போ நம்ம லிப்ஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். உங்கள் லிப்ஸில் நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க திக் பேஸ்ட்டாக. நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் உங்கள் லிப்ஸில் நல்லா திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் 2. ஃபேஸ் ஸ்க்ரப். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், ஸ்கேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹனி நம்ம ஃபேஸில் இருக்கிற டல்னஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ஸ்கேர்ஸ் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை கிளியர் ஸ்கின் டோனாக வச்சுக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸில். நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இது போல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கோல்டு வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க, நார்மல் வாட்டரில். இந்த ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஃபேஸில் இருக்கிற டேனை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் ஆகி கிளியர் ஸ்கின் டோனாக வச்சுக்கும். இந்த ஸ்க்ரப் நீங்கள் ஃபேஸில், நெக்கில், கை, காலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேன்லாம் ரிமூவ் பண்ணி கிளியர் ஸ்கின் டோனாக வச்சுக்கும். டிப்ஸ் 3. ஃபேஸ் பேக். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரைஸ் ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட் ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்லாம் ரிமூவ் பண்ணும், விங்கிள்ஸ் வரவிடாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும். நான் இப்போ ஹனி 1/2 டேபிள் ஸ்பூன், கர்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதால உங்கள் ஃபேஸில் இருக்கிற விங்கிள்ஸ், டேன், டாட் ஸ்பாட்ஸ், ஸ்கேர்ஸ், சன்பர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை கிளியர் ஸ்கின் டோனாக வச்சுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா அப்வர்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில், நெக்கில், கை, காலில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் போடுறதால இன்ஸ்டன்ட் க்ளோ வரும் உங்களுக்கு. இந்த பேக் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபுல் ட்ரை ஆகிட்டோன்னே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது. இது ஆல் ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் 4. ஹேர் ஸ்ட்ரைட். க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. முல்தானி மட்டி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் கூட கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ரைஸ் ஃப்ளவர் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதால உங்கள் ஹேர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், நல்லா வந்து ஹேர் க்ரோத்தும் ஆகும் ரைஸ் ஃப்ளவர் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதால. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் ரூட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராது. நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு நல்லா இழுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும். உங்கள் ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஹேர் ரூட்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் ஹேர் ஃபாலும் ஆகாமல் இருக்கும். டிப்ஸ் 5 டாட் சர்க்கிள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஆஃப் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்பூன் பெருசாக இருந்துச்சுன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணு கருவளையத்துக்கு கீழே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணணும். இது நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 or 20 டேஸ்லேயும் உங்கள் கருவளையம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது போல் உங்கள் கண்ணு கருவளையத்தில் இது போல் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ.